இந்த மாந்தினா என்ன, அது லக்னத்துல என்ன பண்ணும்? லக்னத்துல மாந்தி அப்படின்னாலே பொதுவா அதுக்கு பலனா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை இந்த உலகத்துல ஜனிக்கும், இங்க வந்து ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அது சொல்றாங்க இல்லைங்களா? இதனுடைய இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த லக்னத்துல மாந்தி இருக்கு அந்த குழந்தைக்கு, லக்னத்துல மாந்தி இருக்கு, எனக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப தன்னை முழுமையாக உணர்தல் மாந்திக்கு ஒரு வகையான பரிகாரம். இரண்டாவது, அதே மாதிரி பேசும்போது சரியான வார்த்தைகள் பயன்படுது. நிறைய திக்கி திக்கி பேசுவாங்க. 8 வருஷம் 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை உச்சரிப்பு வராது. இந்த மாதிரி எதுவும் மந்தியோட இல்லை. இப்ப இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா, இப்ப மந்திரங்கள் சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதை தொடர்ந்து சொல்ல சொல்ல வெளியில இருந்து நமக்கு நடக்கும். இல்ல ஒரு முருகர் மந்திரம் சொல்லும்போது முருகனே எனக்கு வந்து அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. மனதை சனி அப்படிங்கிறது நாள்பட்ட கழிவுகள். மாந்தி அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை அப்படிங்கிறது 3ஆம் பாவமா இருக்கும்போது இங்க மாந்தி இருந்தது அப்படின்னா, இப்ப மாந்தியை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு வந்து பயமா இருக்கு, எனக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு. இது மட்டும் புத்திர தோஷம் இல்லை, ஒரு கொடுமையான ஒரு புத்திர தோஷம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, குழந்தை மேல அதிகமா பாசத்தை வச்சு அந்த பாசத்தால் அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 5ல மாந்தி இருக்கிறவங்க 6ல மாந்தி இருக்கிறவங்க முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சூடு பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது முதல்ல தவிர்க்கணும். நிச்சயம். ஏன்னா சுகமே சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். சத்யா மேடம் வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக சத்யா மேடம் குடும்பத்தில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு 12 வயசுலேயே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஜோதிடத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது எப்படி மேடம் ஜோதிட லைனுக்கு வந்தீங்க? ஏன்னா ஒரு மேலாக இருந்தால் கூட பரவாயில்ல, டக்கு டக்குன்னு வருவாங்க. நீங்கள் ஃபீமேல் வந்து எப்படி ஜோதிட லைனுக்குள்ளே வந்தீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஜோஷியத்துல வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே ஹோம்ஒர்க் நிறைய இருக்கும். அப்பா வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி கணக்கு போடு அது போடுன்னு சொல்லும்போது உங்களை கூட சொல்லுவாரோ? அக்கா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா வீட்டுல நான் தான் கடை குட்டிங்கனால ஈஸியா சிக்கிக்குவேன் அப்பா. அப்ப போடும்போது என்னன்னா, அப்ப கொஞ்சம் பெரிய விருப்பம் இல்லை, பெருசா எதுவும் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஜோதிடர் இருந்தாங்க. அவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்க சார் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்ப படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களோட குடும்பத்துல ஒரு இருக்கும் இல்லைங்களா, இப்ப செவ்வாய் தோஷம் ஆகட்டும், சனி தோஷம், அப்போ அது ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். வெளியில போய் கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு அவங்க சொல்ற விதிகளாகட்டும், இல்ல விதிவிலக்குகளாகட்டும், பரிகாரங்களாகட்டும், நிறைய முரண்பாடுகள் இருக்கு. முரண்பட ஆரம்பிக்கும் போதுதான் உள்ள போக ஆரம்பிச்சது. உள்ள போக ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது பெண்கள் இதுக்குள்ள வந்து வர்றதுதான் பெரிய கஷ்டம். அதனாலதான் இப்ப கேட்டேன். ஆண்கள்னா பரவாயில்ல, 3 தலைமுறை அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல தீவிரம் அதிகமாச்சு. சூப்பர். அப்புறம் நிறைய தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஏன்னா வேண்டான்னு சொன்னதுதான் தேடுதலுக்கு முக்கியமான காரணம். நிச்சயமா. அது மூலம் பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையா சொல்றீங்க மேடம். நான் நிறைய பரிகாரம் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சனிக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க பாருங்க, எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அந்த பரிகாரம் எப்படி வாழ்வியல் பரிகாரங்களை கொண்டு வரீங்க நீங்க? சார், இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுதான். இப்போ நம்மளோட குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான இருக்கும். ஃபர்ஸ்ட் பருப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இருக்கும், புளிக்குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், கடைசியா வந்து மோர் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பருப்புனா நெய் தான் போடுவோம். அதே மாதிரி சாம்பார்னா நல்லெண்ணெய் இருக்கும், புளிக்குழம்புனா நல்லெண்ணெய் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு உணவு முறைகள்ல கூட அவங்க வந்து ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட இதை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரகங்கள் படிக்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பாவகங்களுக்கும் நிறைய விதமான காரகங்கள் இருக்கு. அப்போ ஒரு கிரகத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், சனீஸ்வரருக்கு போயிட்டு நீங்க எல் தீபம் போடுங்க, சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. அப்போ ஒரு பரிகாரம் அப்படின்னாலே நாம வந்து ஃபீல் பண்ணி பண்ணுனாதான் அது வந்து பரிகாரம். அது சம்பந்தப்பட்ட நபர் செய்தாதான் அது பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா தினசரி கோயில்களுக்கு போறது அப்ப வந்து நமக்கு எளிமையான வாழ்க்கை முறை. காலையில வேலைக்கு போவோம், வந்துருவோம். அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வாழ்வாதாரம். இப்ப அப்படி கிடையாது. சர்வசாதாரணமா 50 கிலோமீட்டர் வந்து ரெகுலரா போறவங்க இருக்காங்க. அதே மாதிரி லீவ் இருக்கு. அப்போ தினசரி நான் வந்து கோயிலுக்கு போகணும், இல்ல வாரத்துல ஒரு நாளாவது நான் சனிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் இல்லாம இருக்கு. ஆனா அதே சமயத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவா வாழும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, 100 விதமான சனியினுடைய காரகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு காரகத்துவத்தையுமே நாம நமக்கு எது வசப்படுதோ அதை ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணினாலும் அது பரிகாரம் தான். கோயில்ல போய் எல் தீபம் போட்டுட்டு மனசார அங்க சனீஸ்வரர் தியானம் பண்ணாலும் சரி, அதே நல்லெண்ணெய் வீட்டுல சிம்பிளா நம்ம ஊத்துற ஒரு தோசை, அந்த நல்லெண்ணெயில தோசை போட்டு அதை நம்ம ஒரு பரிகாரமா அந்த ரசிச்சு ஃபீல் பண்ணி சாப்பிட்டாலே அது ஒரு தியானமாவே வேலை செய்யும், ஒரு பரிகாரமா வேலை செய்யும் சார். அங்க கிடைக்கிற ரிலாக்ஸ் இதுலயும் கிடைச்சிடும். நிச்சயமா மேடம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் முதல்ல பேச ஆரம்பிச்சப்பே பல சவால்கள் நமக்கு வந்துச்சு. மாந்தி
இப்போ மாந்திங்கிறத கண்டு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா மாந்தி வந்து உங்களுக்கு பெரிய தோஷத்தை கொடுக்கும், மாந்தி எந்த இடத்துல நிற்குதோ அது கவனமாக இருக்கும்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாந்தினா என்ன, அது லக்னத்துல நின்னா என்ன பண்ணும்? சார் மாந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து சொல்ற ஒண்ணு அழிவுக்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகின ஒரு விஷயங்கள், ஒரு கூட்டு மரணங்கள், அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஆனா ரொம்ப ஆழமா இருக்கின்ற சம்பவங்களை சொல்றது மாந்தி அப்படின்னு சொல்றோம். இதையே நம்ம அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கிறதுனால அது மேல ஒரு பயம். எப்படி சனி மேல ஒரு பயம் இருக்கோ, அந்த சனியுடைய பையன் தான் மாந்தி சொல்றாங்க, அதை விட அதிகமான பயம் இருக்கு. அதே சனிக்கு தானே ஈஸ்வர பட்டம்னு சொல்றோம், அதே சனியத்தான கடின உழைப்புன்னு சொல்றோம், அதே சனியத்தான் நேர்மை, உண்மை, விசுவாசம், அதே மாதிரி தனக்கென்று ஒரு வட்டம் போட்டு தனக்கென்று ஒரு கொள்கைகள் வச்சு வாழ்றது சனியின் தன்மை. இதே போல மாந்திக்கு ஒண்ணு இருக்கு. எங்க நேர்மை இருக்கோ, எங்க உண்மை இருக்கோ, எங்க தன்னை முழுமையாக நம்புகின்ற ஒரு தன்மை இருக்கோ, இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் குரு. ஒரு குரு மேல ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதீத பக்தி இருக்கும் இல்லைங்க, அந்த பக்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மாந்தியுடைய பாசிட்டிவ். ஏன்னா மாந்தியை பத்தி நெகட்டிவா கேள்விப்பட்டிருக்கேன், முதல் முறையா பாசிட்டிவா சொல்றீங்க நீங்க. அது என்ன அப்படின்னாங்க சார், நெகட்டிவா வந்து சொல்றது ரொம்ப ஈஸி. பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும் போது இங்க ஆளை பதிஞ்சிருச்சு, பல காலமா மாந்தினா இப்படிதான் அப்படின்னு பதிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால அது இங்க இருந்தா பயம். இப்ப நீங்க லக்னத்துல மாந்தி சொல்லுங்க, லக்னத்துல மாந்தி அப்படின்னாலே பொதுவா அதுக்கு பலனா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை இந்த உலகத்துல ஜனிக்கும், இங்க வந்து ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அது சொல்றாங்க இல்லைங்களா. இதனோட இன்னொரு விஷயம் இருக்கு சார், அந்த குழந்தைக்கு இயல்பாகவே வந்து அந்த அமானுஷ்யத்தை ஈர்க்கின்ற தன்மை இருக்கும். இதை அமானுஷ்யம்னு வார்த்தையை கூட பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிற தன்மை அந்த குழந்தைக்கு அதிகம். இப்போ ஒரு சாதாரண ஒரு மந்திரம் இருக்குங்க சார், இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு 108 முறை சொல்லும் போது முழு வடிவமாகி நமக்குள்ள அது இயங்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு 27 முறையில இயங்க ஆரம்பிக்கும். எதனால அப்படின்னா அவங்க பிறக்கும் போது அந்த சூரியனுடைய கதிர் எங்க இருக்கோ அது லக்னம்னு சொல்றோம், அதே இடத்துலதான் மாந்தி. அப்போ இவங்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமான ஆற்றலோட தான் இருக்கும். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா, இன்னும் சொல்ல போனா தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தானே தீர்வை தேடிக்கொள்கின்ற அந்த உள்ளுணர்வு திறன் அவங்களுக்கு அதிகமா. அதே லக்னத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு முகத்துல கொஞ்சம் குளிகுலியா இருக்குது, முகம் ஒரு மாதிரியா இருக்குது, லக்னத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு இருக்கு மேடம், அது ஒரு நெகட்டிவ் தானே? அது நெகட்டிவ் இல்லைங்க சார், அது வந்து இயல்பான தன்மை அப்படிங்கிறது. இப்போ அதே வந்து செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா முகத்துல வந்து ஒரு அம்மத்தளம்பு இருக்கும், ஏதாவது ஒரு வடுக்கல் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஒரு மார்க், அது இயல்பான தன்மை. ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜில எல்லாமே மாத்திராங்க. இப்ப கேது இருந்தா மறுக்கல் இருக்கும், அதே போலதான் அந்த மாந்தி வரும்போது அந்த பேச்சஸ் மாதிரி வர்றது அது இருக்கிறது. நிச்சயமா. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? அப்ப லக்னத்துல மாந்தி இருக்கு, எனக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆத்மபலம் பொதுவா எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். மாந்தியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய ஒரு நல்ல விஷயங்கள், என்னுடைய பிளஸ் இதுதான், அதே சமயத்துல என்னுடைய மைனஸ், நான் ரொம்ப நல்ல பொண்ணுதான் ஆனா எனக்கு கோவம், அந்த கோவத்தை நான் வெளிக்காட்டுற விதம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க ரொம்ப காயப்படுத்திடு அப்படிங்கிறப்போ அது தவறு. அப்ப தன்னை முழுமையாக உணர்தல் மாந்திக்கு ஒரு வகையான பரிகாரம். இரண்டாவது ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துறது. எந்த அளவுக்கு ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளுணர்வு திறன் அபரிதமா இருக்கும். அப்ப மாந்தி நமக்கு பாசிட்டிவா வேலை செய்யும். மூன்றாவது ஒண்ணு அப்படிங்கிறப்போ தியானம். தியானத்தை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க சார். எல்லா கிரகங்களுக்கும் நமக்கு லக்னத்துல இருந்தாலே தியானம் பண்ணலாம், ஆனா மாந்தி இருக்கிறவங்க பண்ணுனா அது ரொம்ப அபரிதமா இருக்கும், நிறைய பேத்துக்கு பலன் கொடுக்கும். சூப்பர் சூப்பர். இது எல்லாமே உங்களுக்கு பரிகாரமா சொல்லிட்டீங்க. நான் மந்திரமோ பாட்டோ இல்லை, இதுதான் 3 தான் வாழ்வியல் பரிகாரம் மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்க 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அதுக்கு என்ன மேடம்? சார் 2ல மாந்தி இருந்தா பலனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பற்களை சொல்றது, முகத்தை சொல்றது. அப்ப மாந்தி அந்த இடத்துல இருக்கும்போது சொத்தப்பல் இருக்கும். அப்ப முகத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பேச்சஸ் மாதிரி வர்றது அது கூட இருக்கும். அதே மாதிரி இந்த 2ல மாந்தி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சு ரொம்ப லேட்டா இருக்கும். அதே மாதிரி பேசும்போது சரியான வார்த்தைகள் பயன்படும், நிறைய திக்கி திக்கி பேசுவாங்க. 8 வருஷம் 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை உச்சரிப்பு வராது, டாக்கு பதிலா தா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவும் மந்தியோடல இருக்கு. சரி, இப்ப இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க சார். மந்திரங்கள். மந்திரங்கள் இல்லை அப்படின்னா பதிகங்கள், இது ஏதாவது ஒண்ணு. பொதுவா ஒரு பாட்டே வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வாயில வருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மந்திரங்களோ பதிகங்களோ தினசரி கேட்க 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 நம்மை அறியாம நமக்கு அது உச்சரிப்பு வந்துடும். இதை உணர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் 2ல் இருக்கின்ற மாந்தி அப்படிங்கிறது நாம் சொல்கின்ற வார்த்தை
ஆழமா ஆழ் மனசா அடுத்தவங்களுடைய மனதுல பதிய ஆரம்பிச்சிடும் அப்படி. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இதுவும் இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரே விஷயம், நான் சொன்னா யாருமே காதுல வாங்க மாட்டேன். அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் சொன்னா எங்க வீட்டுக்காரரு காதுல விழுகாது அப்படிங்கிற ஒண்ணுதான். அப்போ கேட்கின்ற திறன் இல்ல கவனச்சிதறன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருக்கு வர கவனச்சிதறன், இரண்டில் மாந்தி இருக்கிறவங்க இந்த இயல்பான அந்த வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணும்போது இவங்க சொல்றது யார்கிட்ட, நீங்க இப்ப நான் உங்க கண் பார்த்து பேசுறேன், நான் சொல்ற விஷயம் இப்ப எனக்கு ரெண்டுல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆழமா பதிஞ்சுட்டே இருக்கும். அப்ப நீங்க அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நபரை நீங்க பாக்குறீங்க இல்ல அது ரிலேட்டடா எங்கேயாவது பேசினாலும் டக்குனு என் ஞாபகம் உங்களுக்கு இதான் இரண்டுல மாந்தி இருக்கு. நிச்சயமா. மந்திரங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன மந்திரங்கள் உங்க கேட்கணும் இல்ல என்ன பாடம்? எந்த மந்திரமா இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா மந்திரம் இல்ல, ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது இப்ப அதாவது இப்போ நமச்சிவாயா சொல்லுவாங்க, இல்ல கோளறு பதிகங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சண்முக கவசம், கந்தகுரு கவசம், மிருத்யுஞ்ச மந்திரத்துல இருந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா சில மந்திரங்கள் கேட்கும்போது இயல்பா மனசு நமக்கு லைக்கும் இல்லைங்களா, அதுதான் நமக்கான மந்திரங்கள். அப்படி அது பாட்டா இருக்கலாம், ஒண்ணு இல்லைங்க சார். திருவிளையாடல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டும் நானே பாவமும் நானே இருக்கும், இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இது நமக்கு பார்க்கும்போது சினிமா பாட்டு. ஆனா அதே பாட்டு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு மனசு உடைஞ்சு இருக்கிறப்ப இந்த பாட்டை கேட்கும் போது அப்பா எனக்கு வந்து என்ன பாத்துக்கிறதுக்கு இறைவன் இருக்காரு, எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே அதுதான் அவருக்கான பதிகம். சூப்பர். அது சினிமா பாடலா தான் இருக்கக்கூடாது, ஆன்மீகமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க சார். நம்முடைய மனதை இதப்படுத்துகின்ற ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய எதுவா இருந்தாலும் அவங்க பார்வையில அது பதிகம் தாராளமா பயன்படுத்த. நிச்சயமா. ஒரு சினிமா பாட்டே பிடிச்சிருச்சுன்னு வைங்க, இந்த ராகவேந்தர் ரஜினி பாடின பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி பாட்டு பிடிச்சா கூட அது மந்திரங்களா அவங்க நினைச்சு பண்ணுவாங்க. ஆமாங்க சார். ஏன்னா என்னன்னா இப்ப மந்திரங்கள் சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதை தொடர்ந்து சொல்ல வெளியில இருந்து நமக்கு நடக்கும். இல்ல ஒரு முருகர் மந்திரம் சொல்லும்போது முருகனே எனக்கு வந்து அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, மனதை திடப்படுத்துவதுதான் மந்திரத்தினுடைய வேலை. அப்போ ஒரு மந்திரத்தை திரும்ப 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 உச்சரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒலி அலைகள் நம்ம வந்து ஒரு எஃப்எம்ல வந்து டியூன் பண்ற மாதிரி டியூன் ஆயிட்டே இருக்கும். கரகரகரன்னு சவுண்ட் வரும், 93.2 அப்படிங்கிற டக்குன்னு அந்த பாட்டு வருது இல்லைங்களா. அதே போல இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல நம்மளுடைய ஒவ்வொரு சக்ராஸ் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல டியூன் ஆயிடும். அதாவது நம்முடைய பஞ்ச கோஷங்களோட அது டியூன் ஆகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் ஆகட்டும், எதிர்மறை ஆற்றல் ஆகட்டும், அதை விலக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் இல்லைங்களா. இது உருவாக ஒரு கட்டத்துல நம்முடைய மனம் அந்த இயக்கம் அந்த சிந்தனை மறந்து முழுமையா அதுல குவியும் சார். இதுதான் மந்திரம். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப அழகா ரொம்ப பிரமாதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த 3ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சா சார்? 3ல மாந்தி இருந்தது அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் வந்து பலனா சொல்லும் போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம். இப்போ இவங்களுக்கு வந்து இளைய சகோதரம் இருக்க மாட்டாங்க. இல்ல அப்படின்னா தாய்க்கு வந்து ஒரு அபாஷன், அதுக்கப்புறம் அடுத்து குழந்தை இருக்கும். இது வந்து இயல்பான பலன் அப்படிங்க. ஆனா இதனுடைய ஒரு இதையும் நெகட்டிவா சொல்லுவாங்க, அதாவது இஎன்டி ட்ரபிள் பண்ணும், கைகள் இருக்குங்க சார். நம்ம சரியாக பராமரிக்காம இருக்கிறப்ப கண்டிப்பா உடம்புல கழிவுகள் தேவை. சனி அப்படிங்கிறது நாள்பட்ட கழிவுகள். மாந்தி அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு நோய் ஆறாது. அப்போ இஎன்டி அப்படின்னு காது மூக்கு தொண்டை அப்படிங்கிறது 3ஆம் பாவமா இருக்கும்போது இங்க மாந்தி இருந்தது அப்படின்னா அந்த நாள்பட்ட சனியா இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிற ராகு கொடுக்கறது இன்ஃபெக்ஷன்ஸ், அப்ப அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் இது வந்து உடம்புல இருந்து வெளில போகாது, மெதுவா தான் குணமாகும். இதுதான் மாந்தியினுடைய தன்மை. சரி, இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா அங்க உறுப்பே என்ன சார்? காது மூக்கும் தொண்டையும். அப்ப உண்ணுகின்ற உணவு நமக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு கண்டது கடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு அங்க சரியாகணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா அது நோய் வரும். அதே மாதிரி இதனுடைய பிளஸ் என்ன அப்படின்னா இந்த மாந்தி அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் அபரிதமாக ஆழ கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் வேகமாய் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அப்ப 3 அப்படிங்கிறது பயணங்கள், 3ங்கிறது இயல்பான ஆசைகள். அப்ப நம்மளுடைய ஆசைகள்ல நம்முடைய சுய முயற்சியோட மத்தவங்களை சார்ந்திருக்காம என்னுடைய வேலையை மத்தவங்களை கூட்ட அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ செய்ன்னு சொல்லிட்டு நான் கவனிக்காம ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்தில் மாந்தி இருக்கும்போது கண்டிப்பா தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்தேதான் தீரும். அதே சமயத்துல என்னுடைய வேலை அதை நானே செய்யறேன், இல்ல நான் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கும்போது என் கண் பார்வையில வச்சு நேரடி கண்காணிப்புல கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த மாந்தி கொடுக்க பலன் வந்து அந்த செயல் 100% நம்மளுடைய வளர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயமா மேடம். 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தார். இந்த 4ல மாந்தி இருந்து அப்படின்னா 4 அப்படிங்கிறது நம்முடைய மனம், 4 அப்படிங்கிறது இருதயம். பொதுவா நமக்கு வந்து ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படபடப்பா இருக்கு, ஒரு இப்ப அவனுக்கு பயமா இருக்கும்பான்ட்டு நமக்கு மார்பு பகுதியில தான் தெரிஞ்சு. அப்ப அந்த மாந்தி அந்த இடத்துல இருக்கும்போது மனம்
சலனமா, மனம் தடுமாற்றம், இயல்பாகவே மனோபலம் இல்லாதவங்களுக்கு நாள்ல மாந்தி இருந்தா இனம் புரியாத பயம் இருக்கும். இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண் திருஷ்டி இருக்கு, எனக்கு செய்வன பண்ணிட்டாங்க, எனக்கு தகடு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்ற ஒரு பயம் யோசிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல மரண பயம். மனம் திடமா தெளிவாக இருக்கிறவங்களுக்கு இவங்க எங்க போனாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த நல்ல வைப்ரேஷன் உள்ள இழுத்துக்குவாங்க சார். இந்த ரூம்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நாள்ல மாந்தி இருக்கு, அவங்க ரொம்ப திடமா நிதானமான ஒரு ஆள் இந்த ரூம்குள்ள வரும்போது எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப நாம இந்த ரூம்குள்ள வரும்போது எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிடுறோம், டக்குன்னு ஃபீல் பண்ணிடுவோம். ஒரு சேற்றில் புத்த செந்தாமரைன்னு சொல்லுங்க, நெகட்டிவான இடங்கள்ல கூட இருக்கிற அந்த குட்டி குட்டி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒண்ணு. சரி, இதுக்கு வந்து நான் எந்த மாதிரியான இப்ப மாந்தியை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு வந்து பயமா இருக்கு, எனக்கு தெரியுது நாள்ல மாந்தி இருக்கு, எனக்கு வந்து சலனம் இருக்கு, முடிவெடுக்க தடுமாற்றம் இருக்கு, நான் வெளியில காமிக்கிறது இல்ல, ஆனா பயம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது முதல் விஷயம், மனதை பலப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்க கூடாது. இது பெரிய பரிகாரம், எல்லாத்துக்குமான பரிகாரம். ஆமாங்க சார். எல்லா கிரகங்கள் இப்ப நமக்கு வந்து எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எந்த கிரகங்கள் பலவீனமா இருந்தாலும் சரி, முதல் பரிகாரமா நான் கொடுக்கறது சீரியல் பார்க்க கூடாது. சோ இதுக்கும் அதே தான், சீரியல் பார்க்க கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு நல்ல சுத்தமா வச்சுக்கணும். இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவங்கிறது நம்முடைய வீடு அப்படிங்கிறது, 4ஆம் பாவங்கிறது ஆடைகள். அப்படி நீங்க மாந்தி இருந்தது அப்படின்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போ அந்த பேட் ஸ்மெல் இல்ல அந்த சுத்தம் இல்லாத அந்த இடத்துல இருக்க இன்னும் சலனம் தானே அதிகம். இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, இதெல்லாம் தாராளமா வரத்தான் செய்யும். அப்படிங்கிறப்போ முதல் விஷயம், மாந்தி நாள்ல இருக்கு அப்படின்னு சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ரெண்டாவது நம்முடைய சரீரத்தை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அதுல ஒண்ணு, வாரத்துல ஒரு முறையாவது கல்லுப்பு தண்ணியில குளிக்கணும். இப்ப கல்லுப்பு அப்படின்னா பொதுவா வந்து எப்படி குளிப்பாங்க அப்படின்னா சார், ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சேர கல்லுப்பு போட்டு குளிப்பாங்க. கல்லுப்பு தண்ணியில குளிக்கணும் அப்படிங்கிறதே கடல் நீரில் குளிப்பதற்கு நிகராக இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு உப்பு இருக்கணும். அப்போ ஒரு பக்கெட் தண்ணிக்கு 1 கிலோவாது கல்லுப்பு போட்டு அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு முறை காமனா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மனசலனம் இல்ல நாள்ல மாந்தி இருந்து நெகட்டிவான திங்கிங் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது சரியாத வரைக்கும் வாரத்துல ஒரு முறை கல்லுப்பு தண்ணியில. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறு, கடல், அருவி ஓடுகின்ற நீர்ல குளிக்கும் போது இந்த ஆறா வந்து ஹீல் ஆகும். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு தண்ணி, 1 டம்ளர் தண்ணி. இதை வந்து எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு அமைதியான இடத்துல இல்ல நைட் டைம் 8 to 9 அப்படிங்கறது சாந்தி முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க, அந்த டைம் அது ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இந்த தண்ணியை வந்து சிப் சிப்பா குடிக்கணும், ரசிச்சு ஃபீல் பண்ணி குடிக்கணும். அது சாதாரணமா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் குடிப்பேன் இல்லை சார், இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த தண்ணி உமிழ் நீரோட கலந்து அங்க குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு அமைதியும் வருது இல்லைங்களா. இது தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா, தொடர்ந்துனா ரொம்ப காலத்துக்குலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 10 days பண்ணா ஹேபிச்சுவல் ஆயிரும். அது பண்றது நல்ல விஷயம் தான், அது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப இவங்களுடைய மாந்தி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ளுணர்வு வந்து இயங்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி இல்ல எந்த ஒரு நபரோட பேசினாலும் சரி, அவங்களுக்குள்ள அவங்க ஆள வச்சிருக்கிற விஷயங்களை கூட புரிந்து கொள்கின்ற திறனை இந்த நாள்ல இருக்கிற மாந்தி கொடுத்துரும். சூப்பர் மேடம். 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தார் சார். 5 அப்படிங்கிறது வந்து தெரியும், ஜாதகருக்கே வந்து ஒரு புத்திர தோஷத்தை சொல்றது. புத்திர தோஷம் அப்படின்னா பொதுவா நிறைய விஷயம் எடுத்தது சொல்றது குழந்தை இல்லைன்னு யோசிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு. இது மட்டும் புத்திர தோஷம் இல்லைங்க சார், ஒரு கொடுமையான ஒரு புத்திர தோஷம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா குழந்தை மேல அதிகமா பாசத்தை வச்சுட்டு அந்த பாசத்தால் அந்த குழந்தையை கெடுத்துட்டு 12 மணி வரைக்கும் தூங்க விட்டுட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை வந்து கரியர் அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு லேட் நைட் 2 மணி வரைக்கும் மொபைல் பாக்குற குழந்தை வந்து நல்லா டெவலப் ஆகணும்னு எதிர்பார்த்தா தப்புதான். அப்போ ஜாதகரே தன் குழந்தை கெடுவதற்கு காரணமாக இருப்பார் 5ல் மாந்தி. சூப்பர். அப்ப இதனுடைய முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5ல மாந்தி இருந்து அப்படின்னா குழந்தைய கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும். அதே போல குழந்தைக்கு வந்து நாம் எந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தவறக்கூடாது. என்ன போன் கொடுத்தாலும் கூட இருந்து பாத்துக்கணும் 5ல் மாந்தி இருக்கவங்க. ஆமா. அப்ப அதை விட்டுட்டு இப்ப குழந்தை வந்து மொபைல்ல விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா என் குழந்தை மொபைல் குழந்தை என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது, குழந்தை என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா மாந்தியினுடைய இன்னொரு கான்செப்ட் உலக வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் தவறாகவும் அனுபவிக்கிறது. அதே போல இப்ப ஜாதகம் இருக்கு அப்படின்னா 5 அப்படிங்கிறது அவங்களுடைய வயிறுங்க. அப்ப இவங்க வந்து 5ல மாந்தி இருந்தது அப்படின்னா சாப்பிடுற உணவுகள் வந்து கரெக்டா வந்து சாப்பிடணும். அதாவது கரெக்டா அப்படின்னா பசித்து சாப்பிடுது.
இரண்டாவது வந்து ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளா இருக்கணும். இப்போ வந்து அசைவம் சாப்பிட்டா ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க கடையில அசைவம் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து சுத்தப்படுத்தப்படாததா இருக்கும். அப்ப அது சாப்பிட்டா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் இல்லைங்களா? மாந்திங்கிறது அங்க. அப்ப கெட்டு போன அந்த அசைவத்தை கூட இவங்க தெரியாம சாப்பிட்டுருவாங்க. சரி, அப்போ அசைவத்துக்கு தானே அப்படின்னா சைவத்துல கூட இருக்குங்க சார். வயிறு நிறைஞ்சிரும், மனசு நிறையாம ஃபுல் கட்டு கட்டுறோம் இல்லைங்களா? அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து தொந்தரவு தானே பண்ணும். சோ 5ல் மாந்தி இருந்தது அப்படின்னாலும் உணவில் நிதானம் இருக்கணும். வயித்தை வந்து ஜாதகர் கெடுத்துக்கணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதுக்கான பரிகாரமே அதுதான். ஆமா, இப்ப நீங்க 5ல மாந்தி இருந்தாலும் இப்ப அடுத்து வந்து 6 சொல்லுங்க. 5ங்கிறது மேல் வயிறு, 6ங்கிறது அடி வயிறு, குடல் சார்ந்த உறுப்புகளை சொல்றது. இப்போ நீங்க வந்து பாருங்க, இந்த குடல்ல வந்து பாத்தீங்கன்னா குடல் வந்து அழுகிடுச்சு, இல்ல குடல் பிரச்சனைகள் வந்துருச்சு, கணையத்துல வந்து பாத்தீங்கன்னா அழுகல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெவி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இந்த 5 ஆகட்டும் 6 ஆகட்டும், அழுவி சொல்றது மாந்தி அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வயிறு வந்து கெடும் அப்படிங்கிறது. அப்ப இவங்க சாப்பிடுற உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போன உணவுகள் அதிகமா இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே என்னோட கணவர் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு சவப்பெட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா உணவுகளையும் கொண்டு போய் உள்ள டம்ப் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு. உண்மையிலேயே ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது? அது கெட்டு போயிடுச்சுங்கிற ஒண்ண ஸ்மெல் வராம பாதுகாத்து வைக்கிறதா அதோட வேலையே தவிர, ஒரு உணவு இத்தனை நேரத்திற்குள்ள அதனுடைய இயல்புத்தன்மை கெடணும்னா அது கெட ஆரம்பிச்சு. இதுதான் நேச்சர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 5ல மாந்தி இருக்கிறவங்க, 6ல மாந்தி இருக்கிறவங்க முதல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிறது முதல்ல தவிர்க்கணும். நிச்சயமா. ஏன்னா சனி அப்படிங்கிறது குளிர்ச்சி, மாந்திங்கிறது அதீத குளிர்ச்சி. அப்ப இந்த உணவுகள் வந்து கெட்டு போனதே தெரியாம இவங்க பாட்டுல என் மனசுக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வயிறு கெட ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, வயிறுங்கிறது நம்முடைய 2வது மூளை. வயிறு கெட ஆரம்பிச்சா நம்முடைய மனம் கெட ஆரம்பிக்கும். மனம் கெட ஆரம்பிச்சதுன்னா மூளையின் செயல்திறன் கெட ஆரம்பிச்சோம். அப்ப 5, 6ல மாந்தி இருந்தது அப்படின்னா முதல் விஷயம், உணவு மட்டும் இவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா போதும் அப்படிங்க. சூப்பர். ரெண்டாவது, இந்த 5, 6ல வந்து மாந்தி இருக்கும்போதுங்க சார், உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா கூட. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டாதான் விபத்துக்களும், தவறான வாக்கு கொடுக்கறது, அதனால போய் நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுறது கண்டிப்பா கொடுத்துரோடு. அப்ப இங்க 2ல இருந்து, ஏன்னா 5ங்கிறது ஆழ்மனம், 6 அப்படிங்கிறது தான் நோய், கடன், எதிரிகள், வம்பு வழக்கு. அப்ப இந்த இடத்துல மாந்தி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும்? உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முடிவுகள் எடுக்கக்கூடாது, வாக்கு கொடுக்க கூடாது. ரைட், ஓகேங்க, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு அந்த இடத்துல இருக்கு, நான் உணர்ச்சி வசப்படத்தான் செய்யறேன். இப்ப நான் அது படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ 6 சுவைகள் ஒரு நாளைக்கு ரெகுலரா சாப்பிடணும். 6 சுவைகள். அப்ப நான் 6 வெரைட்டி சமைச்சுட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு எப்படி போறது அப்படின்னா, ஒரு ரசத்துல 6 சுவை வருது, ஒரு நெல்லிக்காயில 6 சுவை வருது இல்லைங்களா? இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அது 6 டேஸ்ட கொடுத்துருது சார். ரொம்ப சிம்பிள். ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறது கஷ்டமா? அப்ப இதை நம்ம தாராளமா செய்யலாம். பரிகாரத்துக்கு பரிகாரமும் ஆச்சு, வயிறும் நல்லா இருக்கும், நம்மளுடைய இயக்கமும் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 7ல் மாந்திருந்தா இதுதான் ஒரு விஷயம். 7 அப்படிங்கிறது நம்மளுடைய திருமண வாழ்க்கையை சொல்றது. இப்ப 7ல மாந்தி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினல் சிஸ்டம்ங்கிறதா 7ஆம் பாவம் அப்படிங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர் செய்யற தப்பு